1680ல இத்தாலியில கான்ஸ்டான்டினோ கியூசெப்பெஸ்கி அப்படின்னு ஒருத்தர் பொறக்குறாரு. ஒரு ஜீசைட் ஸ்கூல்ல படிச்சவரு லாட்டின், கிரீக், ஹீப்ரூன்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 லாங்குவேஜ் கத்துக்கிட்டு ஒரு பிரீஸ்டாவும் மாறுறாரு. அவருக்கு ஒரு மிஷனரி ஆகணும்னு ஆசை. அதாவது வெளிநாடுகளுக்கு பயணிச்சு அங்க கிறிஸ்டியானிட்டி பத்தி சொல்லி கிறிஸ்டியானிட்டியை பரப்புறது. அதுக்கு அவர் சூஸ் பண்ண கண்ட்ரி எதுன்னா இந்தியா. அதுவும் முக்கியமா இந்தியால சவுத் இந்தியா. அக்டோபர் 1710ல அவர் கோவால ரீச் ஆகுறாரு. 1711ல அவர் தமிழ்நாட்டுல மதுரைக்கு வராரு. தமிழ்நாட்டுல கிறிஸ்டியானிட்டியை பரப்பணும்னு நினைச்ச அவரு தமிழ் மக்கள் எல்லாம் தமிழ் மொழியை பேசுறத பார்த்து அவரும் தமிழ் மொழியை கத்துக்கணும்னு நினைக்கிறார். கிறிஸ்டியானிட்டியை பரப்பணுன்றதுக்காக தமிழ் கத்துக்க ஆரம்பிச்ச அவரு தமிழை படிக்க படிக்க தமிழோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு தமிழோட லிட்ரேச்சரையும் முழுசா படிச்சு தமிழோட தொன்மையும் படிச்சு தமிழ் ஸ்காலராவே மாறுறாரு. அவரோட பேரையும் தமிழ்ல வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சுக்கிறாரு. தமிழ் லிட்ரேச்சர் எப்படியாவது யூரோப்பியர்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக திருக்குறள், தேவாரம், நன்னூல், திருப்புகழ், அறத்துப்பால், பொருட்பால் மாதிரியான நிறைய நூல்களை யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ல அதுவும் குறிப்பா லாட்டின்ல அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. யூரோப்ல இருக்கவங்க தமிழ் கத்துக்கணும், அதுவும் ஈஸியா கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் லாட்டின் டிக்ஷனரியும் அவர் உருவாக்கியிருக்காரு. அவரால் படைக்கப்பட்ட நூல்களே சிறப்பான நூல் எதுனா தேம்பாவணி அப்படின்ற நூல் தான். செயின்ட் ஜோசப்போட லைஃப் ஹிஸ்டரிய 3615 ஸ்டான்சாஸ்ல கிரியேட் பண்ணியிருப்பாரு. தேம்பாவணி மட்டும் இல்லாம பரமார்த்த குருவின் கதைகள் மாதிரி நிறைய நூல்களையும் ஏற்றாரு. 1747ல வீரமாமுனிவரோட காலம் முடியுது. அவருக்கு மரியாதை கொடுக்கணுன்ற விதமா தமிழ்நாடு கவர்மெண்ட் மெரினா பீச்ல அவருக்கு ஒரு சிலையும் வச்சிருக்காங்க.